வணக்கம் நண்பர்களே. நம்ம இன்றைக்கி யாரை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, கவிக்கோ அப்துல் ரஹ்மான். இவர் மதுரையில் பிறந்தவர். 1937 நவம்பர் 9 வாணியம்பாடி இஸ்லாமிய கல்லூரியில் தமிழ் பேராசிரியராக பணிபுரிந்தவர். இவருடைய புகழ்பெற்ற ஒரு வரி டிஎன்பிசியில் அடிக்கடி கேட்கக்கூடியது: மரபு கவிதையின் வேறு பார்த்தவர், புது கவிதையில் மலர் பார்த்தவர். தமிழக அரசின் பாரதிதாசன் விருதை பெற்றுள்ளார். தமிழ் பல்கலைக்கழகத்தின் தமிழ் அன்னை விருதை பெற்றுள்ளார். சாகித்ய அகாடமி இவர் பார்த்தீங்கன்னா ஆலாபனை என்ற நூலுக்காக 1999 பெற்றுள்ளார். அடுத்தது சுட்டுவிரல் என்னும் கவிதை தொகுப்பு நமது பாடப்புத்தகத்தில் இடம்பெற்றுள்ளது. இதில் தீக்குச்சிகள் சுட்டுவிரல்கள் என்னும் தலைப்பில் கவிதைகள் உள்ளன. இதில் குழந்தை தொழிலாளர் பற்றி இவர் பேசியுள்ளார். அடுத்தது மௌலானா ரூமியோடைய நூல்களை இவர் மொழிபெயர்த்துள்ளார். இவரது பிற நூல்கள் பார்க்கலாம்: பால்வீதி, நேயர் விருப்பம், சொந்த சிறைகள், கரைகளே நதிகளாவதில்லை, விலங்குகள் இல்லாத கவிதை, பித்தன், கம்பர் காவலர், கம்பர் விருது, கலைமாமணி விருது, அக்ஷரா விருது, சிற்பி அறக்கட்டளை விருது, கலைஞர் விருது, கவியரசர் பாரி விழா விருது போன்ற விருதுகளை எல்லாம் இவர் பெற்றுள்ளார். அடுத்தது இவருடைய பிற படைப்புகள் பற்றி பார்க்கலாம். அவளுக்கு நிலா என்று பெயர், முட்டைவாசிகள், மரணம் முற்றுப்புள்ளி அல்ல, புது கவிதையில் குறியீடு. இது முனைவர் பட்டம் பெற்றிருக்கார் இதற்காக. அடுத்தது விதைபோல் விழுந்தவன், முத்தமிழின் முகவரி, பூப்படைந்த சபதம், தொலைபேசி கண்ணீர், காற்று என் மனைவி, உறங்கும் அழகி, நெருப்பை அணைக்கும் நெருப்பு, பசி அந்தச் சாதி, நிலவிலிருந்து வந்தவன், கடவுளின் முகவரி, முத்தங்கள் ஓய்வதில்லை, காக்கை சோறு, சோதிமிகு, நவகவிதை, மின்மினிகளால் ஒரு கடிதம், தாகூரின் சித்ரா, ரகசியப்பூ, சிலந்தியின் வீடு, இது சிறகுகளின் நேரம், இறந்ததால் பிறந்தவன், தட்டாதே திறந்திருக்கிறது, எம்மொழி செம்மொழி, பூக்காலம், தேவகானம், கண்ணீர் துளிகளுக்கு முகவரி இல்லை, பாலை நிலா, நரம்பு அருந்த யாழ், ஈழத்தமிழின் கண்ணீர் கதை போன்ற படைப்புகள்லாம் இவருடையது ஆகும் நண்பர்களே. இதை ஒரு முறை நீங்கள் படித்து கொண்டால் போதும் நண்பர்களே. பேசிக்காக தெரிஞ்சுக்கிட்டால் போதும். நான் கடைசியாக சொன்ன அந்த நூல்கள் உங்களுக்கு ஞாபகம் வந்தாலும் பரவாயில்ல, வராட்டாலும் பரவாயில்ல. இப்போ நம்ம இதில் டைப் பண்ணி கொடுத்துருக்க பேசிக்காக நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டாவே போதும். இதுவே உங்களுக்கு போதுமானதாக இருக்கும் நண்பர்களே.